இந்த இதுக்கும் திரும்ப வடிவேல தான் நான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு பஞ்சாயத்துல வந்து நான் ஒரு தப்பு பண்ண போறேன், அதுக்கு நான் முன்பணமாவே காசு கொடுத்துருவேன்னுவாரு. ஒரு பஞ்சாயத்து நீங்களே பாத்துருப்பீங்க, அது எதுவும் நான் சொல்லல. பட் ஆனா அதுல வந்து அவர் சொல்றாரு, நான் இதுக்கப்புறம் தப்பு பண்ண போறேன், நான் முன்னாடியே காசை கொடுத்துடுறேன்ற மாதிரி. இப்போ விஜய் வந்து இப்போ தப்பு பண்ணார், அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து சேரெல்லாம் உடைப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான உதாரணம். அதே மாதிரி விஜயோட ஒரு முதிர்ச்சியை வந்து நான் வந்து இன்னும் ஒரு வளரலன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 15th அன்னைக்கு அண்ணாவோட பிறந்த நாள் வந்து அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எப்பவுமே அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா, ஒரு அறிக்கைன்னா ஒரு ஜெனரலா ஒரு தலைவரோட பிறந்த நாள் வருது, அப்ப அறிக்கை கொடுக்கும்போது அந்த தலைவரை பத்தி அவர் சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயங்கள் செய்தாங்க அதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த தலைவரோட நல்ல செயல்களை வச்சு நம்ம எப்படி வளரலான்றத பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே டிஎம்கே வந்து தப்பா பேசணுன்றதுக்காக அந்த அறிக்கையிலயும் டிஎம்கே